ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அஃபோர்டபுளான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளென்சர் அண்ட் சோப் அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். சோப்புக்கும் கிளென்சருக்கும் என்ன வித்தியாசம், எதனால நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம ஸ்கின் டைப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது 2 வீடியோவும் பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அது அப்போ தான் நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளென்சர். இந்த ஃபேஸ் வாஷோட நேம் ஹிமாலயா பியூரிஃபை நீம் ஃபேஸ் வாஷ். இது பேரபன் ஃப்ரீ. இதோட ரேட் 15 ருபீஸ். இது வேரியஸ் சைஸில் இருக்குது. ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட இது யூஸ் பண்ணலாம். இந்த சைஸில் 15 ml இருக்குது, 50 ml, 100 ml, இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15 ருபீஸ்க்கு வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும். இதே ஒரு 100 ருபீஸ்க்கு எப்படிரா வாங்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு 15 ருபீஸ் டியூப் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பெரிய டியூபாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சில் ஒரு நல்ல கிளென்சர், அதாவது நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த 100 ருபீஸ்லேயும் நிறைய ஃபேஸ் வாஷ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப இயர்ஸாகவே இது இருக்குது. ஸோ இது நல்ல யூஸ் ஆகும். உங்கள் ஃபேஸ் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே நல்லா செட் ஆகிடும். முக்கியமாக இதில் நீம் இருக்குது. ஸோ நீம் எல்லா ஆன்டிபயோட்டிக் மாதிரி, ஸோ எல்லாத்துக்கும் நல்ல யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் குட் ஃபார் ஸ்கின் ஆல்சோ. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டோனர். டோனர் ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் தான். டோனர்னால என்ன யூஸ்னால், நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட், பாக்டீரியா, பொல்யூஷன், டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலை ரிமூவ் பண்ணும். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் டோனர் ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் தான். பட் இதை யூஸ் பண்ணால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம pH பேலன்ஸ் பண்ணும், பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஃபேஸை, போர் மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஹைட்ரேஷனாக நம்ம ஃபேஸை வச்சுக்கும். அதுவும் இல்லாமல் ஆக்னி ஸ்கின்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்ம ஃபேஸில் டர்ட் இருந்தால் கூட இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ டோனர் இஸ் மஸ்ட் இன் ஸ்கின் கேர் தான். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங் கிளென்சர், மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்கின் கேர் ரொட்டீன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக்காக ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் இப்போ டோனர் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இருந்துட்டு சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஸ்கின் கேர்னாலே இந்த 3 தான் டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டோனர் யூஸ் பண்ணுறதுனால நான் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக டோனர் சேர்த்துக்கோங்க. அதுவும் இதில் நான் பெரிய பிராண்டு, ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு டோனர்லாம் சொல்லலை. இது ஒரு ரோஸ் வாட்டர் தான். ஸோ என்ன மாதிரியான டோனர் யூஸ் பண்ணலான்றதை இப்போ சொல்கிறேன். குலாபல் ஜெல் ரோஸ் க்ளோ ஃபேஸ் கிளென்சர். இது 3-in-1 கிளென்சர்னு சொல்கிறாங்க. இதில் கிளென்சர், மாய்ஸ்சரைசர், அப்புறம் ரெஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது அப்படியே தான். ஏன்னா நம்ம இதை ஸ்ப்ரே பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வருது. ஸோ நம்மளுக்கு ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட நெட் வேல்யூ 100 ml. இதோட அமௌண்ட் 70 ருபீஸ். இந்த டோனர் ரொம்ப அஃபோர்டபுளான, அப்புறம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டோனர். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு டோனருக்கு போயிட்டு நான் இவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நேச்சுரல் வேஸில் எப்படி நம்ம ரோஸ் வாட்டரை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அதை போட்டு பார்த்து அதே மாதிரி ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அது ஒரு 1 வீக் ஒன்ஸ் திருப்பி இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் லாங் டேஸில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டோ கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை யூஸ் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். என்னடா இது கிளென்சருக்கு முன்னாடி ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க, டோனருக்கு முன்னாடி ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க, என்ன ப்ராடக்ட்டோ அது மட்டும் சொன்னால் பத்தாதா, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்காமையே இப்போ
ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க, அதனால் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதுக்காக பண்ணுறோன்றதை தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். இதே வந்து தெரியாமல் நம்ம பண்ணணுன்னா ஒன்ஸ் ஒரு மந்த் யூஸ் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் நம்ம விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது என்னடா இது திருப்பி நம்ம இவ்வளோ அமௌண்ட் வந்து இது செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்போம். அதனால வந்து என்ன விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதே உங்களால் இந்த ப்ராடக்ட்டை வந்து என்னால் இந்த அஃபோர்ட் கூட என்னால் பண்ண முடியாது, எனக்கு வந்து இன்னும் ஈஸியாக சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதையுமே நான் சொல்கிறேன். எப்படி வந்து நம்ம ஹோம்மேடாக வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து தயாரிக்கலாம், அதாவது ஒரு கிளென்சராக இருக்கட்டும், டோனராக இருக்கட்டும், ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், எப்படி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்றதை வந்து நான் தெளிவாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஹோம் ரெமிடிஸை வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து தயாரிக்கலான்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவுமே நான் வந்து போடுறேன். பட் வந்து உங்களால் இப்போ சில பேர் வந்து ஆஃபீஸ் போவீங்க, ஸ்கூல் போவீங்க, காலேஜ் போவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்கலாம் வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஈவன் இது ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாய்ஸ்சரைசர் வந்து மென் அண்ட் உமன் 2 பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னால், நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், நம்ம ஃபேஸில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நமக்கு இருக்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், லைக் ட்ரைனஸ், ஆயில்னஸ், அப்புறம் வந்து ஆக்னிஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால வந்து எல்லா ஸ்கின் ப்ராப்ளமும் வந்து இப்போ ரிமூவ் ஆகிடும். ஸோ வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர்ன்றது ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து ரொம்ப மஸ்டான ஒன்று. ஸோ இந்த மாய்ஸ்சரைசரோட நேம் வந்து லாக்மி பீச் மில்க். இதோட அமௌண்ட் வந்து 59 ருபீஸ். இதோட நெட் வெயிட் வந்து 25 கிராம்ஸ். இதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து கிளியராக வந்து இருக்குது, போய் பாருங்கள். நான் இந்த மாய்ஸ்சரைசரை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து ரொம்ப ஆப்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள். ஸோ கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சன்லைட்டில் போகும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். லைக் வந்து சன்பர்ன், ஸ்கின் கேன்சர் இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸ்கின் வந்து ரொம்ப பிளாக்காக மாறிடும். ஸோ வந்து ஸ்கின் கேரில் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக இந்த வந்து சன்ஸ்க்ரீனை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த சன்ஸ்க்ரீன் நேம் வந்து லாக்மி சன் எக்ஸ்பெக்ட். இதில் வந்து யூவிபி ரேஸ்ல இருந்து 97% வந்து பிளாக் பண்ணுது. இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். இதில் வந்து SPF 50 இருக்குது. 99% வந்து நம்ம சன்லேருந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். இதோட நெட் வேல்யூ வந்து 18 ml இருக்குது. இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஃபேஸில் போட்டதும் லைக் ஒயிட்டாக தெரியும். பட் வந்து ரொம்ப நல்ல சன்ஸ்க்ரீன். ஒரு அஃபோர்டபுளான சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த ஒயிட் இதெல்லாம் இருக்கக்கூடாது, லைக் ஜெல் பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ட் ஜெல் சன்ஸ்க்ரீன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஜெல் பேஸ்டு தான், ஜெல் டைப்பில் தான் இருக்கும். நம்ம ஃபேஸில் வந்து அந்த ஒயிட்டாக வந்து தெரியாது, நம்ம ஸ்கின்னோட வந்து நல்லா ஆப்ட் ஆகிடும். இது வந்து வித் SPFோடு இருக்குது, SPF 55+ இருக்குது. இதோட நெட் வெயிட் வந்து 50 கிராம்ஸ் இருக்குது. இதோட அமௌண்ட் வந்து என்னென்னா கொஞ்சம் காஸ்ட்டு 321 இதோட அமௌண்ட்டு. அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இல்லை நான் வந்து எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே இருக்கட்டும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மேலே இருக்க சன்ஸ்க்ரீன் லாக்மி சன் எக்ஸ்பெக்ட் சன்ஸ்க்ரீனே யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும் சன்லேருந்து.
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்க்ரப்பு. ஸ்கின் கேரில் வந்து எதுக்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் ஸ்க்ரப்பை கொண்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ கிளென்சர் இருக்குன்னா அந்த கிளென்சர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணும் கண்டிப்பாக. ஆனால் வந்து இந்த ஸ்க்ரப்பு என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டு க்ளீன் பண்ணும். ஸோ வந்து ஸ்க்ரப்பு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்குன்னு டெய்லியும் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வீக்லி ஒரு ட்வைஸ் ஒன்ஸ் அப்படி வந்து நம்ம வந்து ஸ்க்ரப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். அப்படியே அது வந்து ஆப்போசிட்டாக மாறிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஷியல்லாம் பண்ணாலே வந்து அவங்க ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு விடுவாங்க. ஸோ அதை வந்து ரெகுலராக நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா, வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஆனால் ஸ்க்ரப்பு வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து இப்போ என்ன ஸ்க்ரப் வந்து சொல்ல போகிறேன்னா இது ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு நல்ல ஸ்க்ரப் தான். இது வந்து பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி. இதில் வந்து விட்டமின் B3+ இருக்குது. இதோட நெட் வெயிட் வந்து 40 கிராம்ஸ். இதோட அமௌண்ட் வந்து 110. நம்ம வந்து இது 110 கொடுத்து ஒரு ஸ்க்ரப்பு வாங்கணுமான்னு யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்து இது ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா நம்ம வீக்லி ட்வைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து வரும். ஸோ வந்து கண்டிப்பாக ஸ்க்ரப்பு வாங்கி வச்சுக்கோங்க. ரெகுலராக யூஸ் பண்ண வேணாம். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து ஐஸ் க்யூபு. ஐஸ் க்யூப் வந்து நம்ம ஸ்கின் கேரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன் அப்படின்னா ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறனால டெம்ப்ரவரி நம்ம ஆயில்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆக்னிஸ் இருந்துச்சுன்னா அதில் இருக்க பெயின் அப்படின்ற வந்து ரெட்னஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு நாளைக்கு ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் கொடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து ஐஸ் க்யூப்ஸ்னால வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். ஓப்பன் போர்ஸை வந்து டைட்டன் பண்ணும். அண்ட் வ்ரிங்கிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். இதே சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா அந்த கோல்ட்னஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா ரெட்னஸ் அண்ட் இரிட்டேஷன் வந்து க்ரியேட் பண்ணும். எதுக்காகனா நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அதை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஐஸ் க்யூப்ஸை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்ல காட்டன் கிளாத்தை எடுத்து அதில் வந்து ஐஸ் க்யூபை வச்சு நம்ம வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் கொடுக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸை வந்து பயன்படுத்தணும். ஸோ வந்து இந்த ஐஸ் க்யூப்ஸ்னால வந்து நீங்கள் எத்தனை நாள் வந்து இது வந்து எவ்வளோ நேரம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் அ டே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அ டே ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரெகுலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து மேபி அது நான் சொன்ன மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் அது ரொம்ப பிரச்சனையாக போயிடும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஐஸ் க்யூபை வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஈவன் வந்து இந்த பியூட்டிஷியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து நல்லா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பியூட்டிஷியன்ஸு நானே பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி, அதாவது நம்மளை இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கின் கேரில் டெய்லியும் ஒரு 1 கியூப் ஆர் 2 கியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 1 வீக் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து இரிட்டேஷனாக இல்லைன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை இரிட்டேஷனாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. பட் ஐஸ் க்யூப் வந்து ரொம்ப 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 நல்லது ஸ்கின்னுக்கு. அது வந்து கரெக்டான அளவில் கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ கைஸ், இதுதான் வந்து அஃபோர்டபுள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து உங்களுக்கு இந்த எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுவுமே நான் வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து நான் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன். ஏன்னா கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க டார்க் லிப்ஸ்க்கு வந்து ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து ஆன் த வே ஒரு 2 or 1 day or 2-3 டேஸ்க்குள்ளே நான் போட்டுடுறேன். இந்த ஸ்கின் கேரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, லைஃப்லேயா இருக்கட்டும் இல்லை ப்ராடக்ட்ஸ்லேயா இருக்கட்டும், எதுலேயா இருந்தாலும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரியாமல் எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்த சொல்லி தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பண்ணணும். ஸோ வந்து அதை மறந்துடாதீங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பக்காவான ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.